அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கோவையை சேர்ந்த பேராசிரியர் காமராஜின் 2 மகள்கள் யோகா கற்க ஈஷா மையத்திற்கு சென்றனர். அங்கேயே தங்கிவிட்டனர். மகள்களை மூலசலவை செய்து துறவியாக மாற்றியுள்ளனர். உறவினர்களை சந்திக்க கூட அனுமதிப்பதில்லை என சென்னை ஹைகோர்ட்டில் காமராஜ் வழக்கு போட்டார். இந்த வழக்கை நேற்று நீதிபதிகள் சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வு விசாரித்தது. காமராஜின் மகள்கள் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இருவரிடமும் நீதிபதிகள் விசாரித்தனர். துறவரம் செல்ல இளம் பெண்களை ஊக்குவிப்பது ஏன் என நீதிபதிகள் கேட்டனர். இந்த விவகாரம் பற்றி விசாரணை நடத்தியும் ஈஷா மையத்திற்கு எதிராக உள்ள வழக்குகளின் விவரங்களை சேகரித்தும் அறிக்கையாக அளிக்க கோவை போலீசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து கோவை போலீசார், சமூக நலத்துறை அதிகாரிகள் இன்று ஈஷா மையத்தில் 9 மணி நேரம் விசாரணை நடத்தினர். ஈஷா மைய நிர்வாகிகள், காமராஜின் மகள்கள், துறவிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். எப்படி இங்க வந்தீர்கள், இங்கே உள்ள வாழ்வியல் முறை என்ன என பல கேள்விகளை கேட்டனர். நாளையும் விசாரணை தொடரும். 4ஆம் தேதி ஹைகோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என கோவை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் கார்த்திகேயன் கூறினார். இந்நிலையில் ஈஷா யோகா மையம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: யோகா மற்றும் ஆன்மீகத்தை மக்களுக்கு வழங்குவதற்காக ஈஷா அறக்கட்டளை சத்குருவால் நிறுவப்பட்டது. ஈஷா யோகா மையம் எவரையும் திருமணம் செய்து கொள்வதற்கோ அல்லது துறவரம் மேற்கொள்வதற்கோ கட்டாயப்படுத்துவது இல்லை. ஏனெனில் இவை அனைத்தும் தனிமனித சுதந்திரம், விருப்பம். இதில் தலையிட எவருக்கும் உரிமை இல்லை. திருமணமான ஆகாத ஆயிரக்கணக்கானவர்களும் பிரம்மச்சரிய பாதையில் பயணிப்பவர்களும் ஈஷா யோகா மையத்தில் இருக்கிறார்கள். உண்மை இவ்வாறு இருக்கையில் 2 பெண் பிரம்மச்சாரிகளின் பெற்றோர் கடந்த 8 வருடமாக பல்வேறு பொய் வழக்குகளை பதிவு செய்தும், உள்நோக்கம் கொண்ட சிலரின் தூண்டுதலால் போராட்டங்களை நடத்தியும் தேவையில்லாத சச்சரவுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். பிரம்மச்சரிய பாதையில் இருக்கும் மகள்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என கோரி அவர்களை சென்னை ஹைகோர்ட்டில் ஆட்கொணர்வு தாக்கல் செய்திருந்தார். 2 பிரம்மச்சாரிகளும் கோர்ட்டில் ஆஜராகி தங்களின் சொந்த விருப்பத்தின் பேரில் தான் ஈஷா யோகா மையத்தில் தங்கியுள்ளோம் என தெளிவுபடுத்தியுள்ளனர். காமராஜ் ஈஷா யோகா மையம் சென்று மகள்களை சந்தித்து சிசிடிவி காட்சிகளும் ஆதாரங்களாக கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் உண்மை உறுதியாக வெல்லும் என நம்புகிறோம். போலியாக உருவாக்கப்பட்ட அனைத்து தேவையற்ற சர்ச்சைகளும் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கிறோம். 2016ஆம் ஆண்டு இதே காமராஜ் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்து சென்னை ஹைகோர்ட்டின் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்ட நீதிபதிகள் அடங்கிய குழு ஈஷா யோகா மையத்தில் 2 மகள்களிடமும் விசாரணை நடத்தியது. பெற்றோர் தொடுத்த வழக்கில் உண்மையில்லை, பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என சொல்லப்பட்ட மகள்கள் அந்த மையத்தில் தங்களது சுய விருப்பத்திலேயே தங்கி இருக்கிறார்கள் என்று கூறி காமராஜ் மனுவை கோர்ட் அப்போது தள்ளுபடி செய்ததை தற்போது நினைவு கூற விரும்புகிறோம். எனவே ஈஷா அறக்கட்டளைக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈஷா மையம் கூறியுள்ளது. திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது.